செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவே வாக்களிப்பு மூலம்தான் கட்சியின் பிரதித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். கம்பெனி தெருவில் இன்று பிற்பகல் நடைபெற்ற வைபவ ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். வாக்குத்தளத்தின் மூலம் நான் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவராக நியமிக்கப்பட்டேன். எனவே எனக்கு பொறுப்புகள் உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியினுள் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அங்கு பிளவுகள் இருக்க முடியாது. எனவே அனைவரும் ஒன்றுபட்டு செயற்படும் நிலைமையை உருவாக்கும் பொறுப்பு பிரதித் தலைவர் என்ற வகையில் எனக்கு உள்ளது. நான் எவருக்கும் அடிபணிய மாட்டேன். நான் அவருடைய கையாளாகவும் மாற மாட்டேன். அவ்வாறு எவராவது என்னை கையாளாக மாற்ற எண்ணியுள்ளார்கள் எனின் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். எனது பெயர் பிரேமதாஸ் என்பதனை மறந்துவிட வேண்டாம். மஸ்ஜிதின் புது பொழிவு செயற்திட்டத்தின் கீழ் கொம்பனி தெருவில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு சஜித் பிரேமதாச இன்று நிதி உதவி வழங்கினார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை சுமார் 25 வருடங்களின் பின்னர் மீண்டும் தனது சொந்த இடத்தில் இயங்க ஆரம்பித்துள்ளது. இந்த வைத்தியசாலை கடந்த 1ஆம் தேதி முதல் மீண்டும் சொந்த இடத்தில் இயங்க ஆரம்பித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை கடந்த காலங்களில் வெவ்வேறு இடங்களில் இயங்கி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வைத்தியசாலை அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்தமையினால் நீண்ட காலமாக சொந்த இடத்தில் இயங்க முடியாத நிலை காணப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவும் மருத்துவ பரிசோதனைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது நோயாளர் விடுதிகளும் நோயாளர்களுக்கான சேவைகளும் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இந்த வைத்தியசாலையில் 3 வைத்திய நிபுணர்களும் 9 வைத்தியர்களும் சேவையாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரச்சிக்கட்டு தாராகுடிவில்லு அல் இனாமியா முன்பள்ளி பாடசாலையின் வருடாந்த கலை விழா மற்றும் பரிசளிப்பு விழா அண்மையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பல மேடையேற்றப்பட்டன. அதுடன் இந்த முன்பள்ளி பாடசாலையில் கல்வி பயின்ற மாணவர்களையும் ஆசிரியர்கள் பாராட்டி பரிசில்களை வழங்கியிருந்தனர். சிறுவர்களிடம் மறைந்திருக்கும் இவ்வாறான திறமைகளை வெளிக்கொணர வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்பதனை இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் நிறைவேற்றியமை வரவேற்கத்தக்கதே. இலங்கையினுள் கூடுதல் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளிருப்பதாயின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என இலங்கையில் வர்த்தகத்தை ஆரம்பிக்க உள்ள ஆஸ்திரேலிய முதலீட்டாளரான பேட்ரம் ஏக்கநாயக்க குறிப்பிடுகிறார். வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சிறந்த சூழல் இலங்கையில் தற்போது உருவாகியுள்ளதாக பிஸ்வஸ்டுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் சுட்டிக்காட்டினார். Well, I migrated to Melbourne in 1970 and I started working with a plastics company. இலங்கையை பொறுத்தவரை மிக முக்கியமான விடயம் என்னவெனில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். சிறந்த பாதைகள், சிறந்த கட்டடங்கள் மற்றும் நாட்டின் எந்த ஒரு இடத்திற்கும் உடனடியாக செல்லக்கூடிய தன்மை காணப்பட வேண்டும். குறிப்பாக வடக்கு, கிழக்கு உட்பட தென் மற்றும் மேல் மாகாணங்களுக்கு உடனடியாக செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு வீதி கட்டமைப்புகள் மிக முக்கியமானவையாகும். வளர்ச்சி பாதைக்கான சிறந்த சந்தர்ப்பம் இலங்கையில் உருவாகியுள்ளது. வீதி கட்டமைப்பு அபிவிருத்தி செய்யப்படுகின்றமையை காண முடிகின்றது. உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதையும் அவதானிக்கலாம். எனினும் இவற்றை ஏற்படுத்துவதற்காக நீண்ட காலம் காத்திருக்க நேர்ந்துள்ளமை துரதிருஷ்டவசமானதாகும். எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை காண முடிகின்றது. Good buildings and also being able to move stuff. மாத்தறை புனித தோமஸ் கல்லூரியின் 168வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தோமையன் மேளா 2012 கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்று மாலை ஆரம்பமாகியது. இந்த கண்காட்சிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. தோமையன் மேளா களியாட்ட நிகழ்வினை கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. கல்லூரியின் பழைய மாணவரான தென்மாகாண சபை உறுப்பினர் வீரசுமத வீரசிங்க உள்ளிட்டோரின் தலைமையில் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மாத்தறை சனத் ஜெயசூர்யா விளையாட்டரங்கில் நடைபெறுகின்ற கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி நிகழ்வுகள் தினமும் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை நடைபெற உள்ளன.
ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு தெரிவு கட்சி ஆப்பை மீறும் செயலாகும் என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுடன் தொடர்புடைய இரு தரப்பினரும் எதிர்வரும் 30ஆம் தேதி எழுத்துமூல விளக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என கல்கிஸ்ஸ மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன இது மனுவை தாக்கல் செய்திருந்தார். நீதிபதிகளான ரோஹினி வெல்கம மற்றும் NTB தெஹிதனியா ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மைத்ரி குணரத்ன இந்த மனுவை முதலில் நுகேகொட மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். புதிய ஆப்பினை மீறும் வகையில் கட்சி தலைமைத்துவம் பதவிகளுக்கான நியமனங்களை மேற்கொண்டிருப்பதாக குணரத்ன மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த விடயங்களை முன்வைப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் இதற்கு முன்னர் அறிவுறுத்தல் விடுத்திருந்தது. மாவட்ட நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்துக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் கல்கிஸ்ஸ மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். இதற்கமைய மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்மானத்தை இடைநிறுத்தி வைத்தது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தலைவர்கள் தெரிவு முடிவடைந்து விட்டதால் வழக்கொன்றின் அவசியம் நிலவவில்லை என ரணில் விக்ரமசிங்க சார்பாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகிய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர். எனினும் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று மைத்ரி குணரத்ன சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இன்னிங்ஸ் ஒன்றில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை ஜக்கலீஸ் இன்று பதிவு செய்தார். இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் அளவுக்கு 580 ஓட்டங்களை குவித்து தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. பதிலளி தாடும் இலங்கை சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்புக்கு 115 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கேப்டவுனில் நடைபெறும் இந்த போட்டியில் 3 விக்கெட் இழப்புக்கு 347 ஓட்டங்களுடன் தென்னாப்பிரிக்கா அதன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. ஜக்கலிஸ் 159 ஓட்டங்களுடனும் ABD வில்லியர்ஸ் 45 ஓட்டங்களுடனும் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் கடந்த 16 வருடங்களாக இடம்பெற்று வரும் ஜக்கலிஸ் தனது 2வது இரட்டை சதத்தை எட்டினார். மதிய போசன இடைவேளைக்கு 2 பந்துகளே எஞ்சியிருந்த நிலையில் ஜக்கலிஸ் 325 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 31 பவுண்டரிகளுடன் 224 ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்தார். தனது 13வது டெஸ்ட் சதத்தை கடந்த ABD வில்லியர்ஸ் 160 ஓட்டங்களுடனும் ஜெக் ருடல்ஃப் 51 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை சார்பாக அணித்தலைவர் திலகரத்ன தில்ஷானுடன் லஹிரு திருமான ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கினார். இத்துடன் நேரடியாக ஒளிபரப்பான நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.